கடத்தல்காரர்களாக எங்களை சித்தரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மீன் தொழிலாளர்களுக்கு ஏதாவது அங்கீகாரம் இருக்காங்க, சலுகையாக இருந்தது மீன்வளத்துறை அமைச்சர் என்கிற ஒரு பதவி, அதுவுமே எங்களுக்கு இல்லை. பெரிய நாட்டுக்கு இவ்வளோ பெரிய எல்லை, இத்தனோண்டு நாட்டுக்கு இவ்வளோ பெரிய எல்லையான ஒரு தார்மீக பொறுப்பு இல்லை. இந்த கடல் சமூகத்தில் இந்த தொல்குடி மக்களாக பிறந்தது ஒரு குத்தமானு கேட்குறேன். எங்களுக்கான ஒரு வழித்தடங்கள் கிடையாது, படகுல நாங்கள் முறையாக மீன் பிடிக்க முடியாது, எந்த நேரம் வேணாலும் எங்கள் படகு ஏறி ஆய்வு செய்யலாம் அப்படின்ற சூழல் எப்படி அமைஞ்சது நமக்கு ஒரு கேள்வி இருக்கும்போது இன்னைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சொன்னது மிகப்பெரிய வருத்தத்தை தருது. கடத்தல்காரர்களாக எங்களை சித்தரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உண்மையிலேயே கடற்படை வச்சிருக்கீங்கன்னா கடத்தல்காரர்கள் வந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் தாராளமாக பிடிங்க. மீன் பிடிக்கக்கூடிய கடலோர மக்களை ஏன் வஞ்சிக்கிறீங்க? சீனாவினுடைய அதிபர் இந்தியாவிற்கு வர்றார், ஒரு பகுதியினுடைய ஒரு கடற்கரை மாவட்டத்துக்கு வர்றாருன்னு கடலில் இருக்கக்கூடிய மீன் பிடிச்சிருந்தக்கூடிய கடலோடி மக்களை விரட்டினாங்க, அடித்தாங்க. இது என்ன மாதிரியான போக்கு? ஏன் எங்களை இப்படி படுத்துறீங்க? எங்களுக்கான அரசியல் அதிகாரம் இல்லை அப்படிங்கிறதுனால தானே இது ஒரே காரணமாக இருக்குது. அதனால் அந்த மக்கள் ஒன்று கூடி நாங்கள் போராடுறோம். எங்களுடைய போராட்டத்தினுடைய அடுத்த கட்டத்துக்கு எங்களை நகர்த்தாமல், எங்களை தள்ளாமல், எங்களை நிர்பந்திக்காமல் அரசு உடனடியாக இதை கவனத்தில் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய விசைப்படகுகளையும் மீனவர்களையும் மீட்டு தரணும் அப்படின்னு இந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அரசியல்வாதிகள் அரசியல் செய்யும் போக்கு தொடர்ந்து இருக்கிறதுனால மீன் பிடி தொழில் மட்டும் இல்லாமல் மீனவர்களே அழியும் சூழ்நிலை ஏற்படும் சொல்கிறாங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நிச்சயமாங்க இந்த தீர்வுகளை எட்டிவிட முடியும். இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், இப்போ எங்களுக்கான ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம்னு சொல்லி ஒரு மீன்பிடி இறங்குதளம் கேட்குறோம், அல்லது ஒரு தூண்டில் விளைவுகள் கேட்குறோம், இந்த மாதிரியான சில விஷயங்கள் கேட்குறோம்னு வச்சுங்களேன். இதை உடனடியாக செஞ்சு கொடுக்கறதுக்கு வருவாங்க. ஏன்னா அரசினுடைய திட்டங்கள் இருக்குது, அதை செயல்படுத்தும் போது இவங்களுக்கான ஒரு வாய்ப்பாக, அவங்களுக்கான ஒரு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பாக சில வேலைகள் அமைஞ்சிருது. அதே வேளையில் படகு பிடிபட்டுருச்சு இல்லை, இங்கே இந்த மாதிரி ஒரு கடலோரங்களில் மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை வருது, அதை தடுத்து நிறுத்துவதற்கான மக்கள் போராட்டம் அப்படின்னா வரமாட்டாங்க. படகு பிடிபட்டுச்சு வரமாட்டாங்க. எங்களுடைய மீனவர்கள் பிடிபட்டாங்க வரமாட்டாங்க. இப்போ இவ்வளவு தூரம் இங்கே வரக்கூடியவங்களுக்கு இங்கே வந்து போகிறதுல என்னங்க பிரச்சனை? இப்போ மக்களுடைய குறைகளே கேட்க மாட்டீங்க அப்படின்னா இங்கே அரசியல்வாதிகள் அரசியல் செஞ்சு அவர்களுடைய பிழைப்பை பார்க்குறாங்களே ஒழிய இங்கே மக்கள் பிரச்சனை பிரதானமாக பார்க்கப்படுவதே இல்லை அப்படிங்கிறத யதார்த்தமாக அவங்களே காட்டுறாங்க. ஒரு திருமண நிகழ்வுக்கு வராங்க, இவ்வளோ பெரிய உண்ணாவிரதம் நடக்குது, வந்து இந்த மாதிரி நாங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்க்குறோம். இல்லை, நான் இப்போ மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை மட்டும் சொல்லலை, பல்வேறு இன்னைக்கு மாநில கட்சிகளாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், ஓட்டு வாங்க வேண்டிய நேரத்தில் எல்லா மக்களையும் வந்து சந்திக்கிறோம்ல. அப்போ அவங்க பாதிப்படைஞ்சிருக்கக்கூடிய நேரத்துலையும் எல்லா மக்களையும் வந்து சந்திக்க முடியல. இது எப்படிப்பட்ட ஒரு கொடிய போக்கு? இதே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாசி எடுக்க போன பெண், அவர் ஒரு மீனவ பெண் தொழிலாளர், 6 பேர் வடமாநிலத்தொழிலாளர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க. என்ன தீர்வு கிடைச்சது? என்ன மாற்றம் வந்தது? யார் இங்கே பாதுகாப்பாக இருக்காங்கன்றதை உணர்றாங்க? மீனவ பெண் தொழிலாளர்களுக்குன்னு ஏதாவது அங்கீகாரம் இருக்காங்க? இந்த கூட்டுறவு சங்கம் நலவாரி இதை தவிர அவர்களை தொழிலாளர்களாகவே அங்கீகரிக்கல. அப்போ எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி வாழ்க்கையை இந்த அரசு எங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ நாங்கள் வேற என்ன செய்ய முடியும்? இல்லை, இரு அரசுமே மாற்றாந்த பிள்ளையை தான் பார்க்குதா? நிச்சயமாக எங்களை அப்படி தான் பார்க்குது. நீங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழர்களை ஒரு ஓரமாக ஒதுக்கி பார்க்கணும், தமிழர்களை பொறுத்த வரைக்கும் கடலோர மக்களை ஒரு ஓரமாக ஒதுக்கி பார்க்கணும். ஏன்னா இப்போ எங்களுக்கான ஒரு பெரிய பங்கேற்பு கிடையாது. இப்போ ராஜ்யசபாவில் பேசுறதுக்கு எங்களுக்கு ஆள் கிடையாது. இப்போ நீங்கள் மக்களவையில் எங்களோட பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு ஆள் கிடையாது. ஒரு சட்டத்தை திருத்துறாங்க அப்படின்னா அந்த கடலோர முறைப்படுத்தல் சட்டம், நீர் கொள்கையாக இருக்கட்டும், மீன்பிடி கொள்கையாக இருக்கட்டும், யாரை கேட்டு நீங்கள் அந்த கொள்கையெல்லாம் உருவாக்குறீங்க? தேசிய மீன்வள கொள்கை ஒரு கொள்கையை உருவாக்கியிருக்கு மத்திய அரசு. அங்கே யாரோட இது தர்க்கம் செய்யப்பட்டது, யாரோட விவாதிக்கப்பட்டது, எந்த மக்களோட கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டது? இது இந்த கொள்கையை நீங்கள் எதுக்காக உருவாக்கி வச்சிருக்கீங்க? இது ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தை திருத்தம் செய்கிறாங்க. அது யாரை கேட்டு திருத்துனீங்க? யார்கிட்ட கேட்டீங்க? மீன் பிடிக்க போகிறது நான், மீன் பிடிக்க போகிறது என்னுடைய கடல் தளம். கேரளாவில் இருக்க மீனவர்கள் கடலுக்கு பட்டா கேட்டுட்டு இருக்காங்க, எங்களுக்கே பட்டா இல்லாமல் நாங்கள் தவிச்சிருக்கோம், வாழ்கிற நிலத்துக்கே பட்டா இல்லாமல். அப்போ உண்மையிலேயே நாங்கள் மாற்றாந்தாய் பிள்ளைகளாக கூட நடத்தப்படலைங்க. உண்மையாக சொல்லணும், ஒரு ஏதிலிகள் மாதிரி நடத்தப்படும். எங்களுக்கான எந்த உரிமையும் கிடையாது, எந்த சலுகையும் கிடையாது. குறைஞ்சபட்சம் இந்த பகுதியில் ஒரு சலுகையாக இருந்தது மீன்வளத்துறை அமைச்சர் என்கிற ஒரு பதவி, அதுவுமே எங்களுக்கு இல்லை. எங்களோட பிரச்சனையை யார் போய் பேச போகிறாங்க? யார் வந்து சரி செய்ய போகிறாங்க? அரசியல் பங்கேற்பற்ற, அரசியல் அதிகாரமற்ற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தாயை இழந்த பிள்ளை மாதிரி நாங்கள் நிற்கிறோம். இதுதான் யதார்த்தமான உண்மை. உங்களுக்கு வருமானத்தையும் மீட்டி கொடுத்து விட்டு எங்களுக்கான உரிமையை கூட பெற முடியாத ஒரு கூட்டமாக தான் கடலோர மக்கள். சிந்திச்சு பாருங்கள், ஒரு பெண்ணோட வழியை நினச்சி பாருங்கள். கணவர் போய் இலங்கை நல்ல சோறு திங்க முடியுமா? அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடை சமைச்சு போட முடியுமா? சாப்பாடு அள்ளி வாயில் வச்சா இலங்கை கடற்படை கொடுக்கின்ற சோறு தான் எங்களுக்கு நினைவு வரும். எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், குழம்பு ஊற்ற மாட்டாங்களாண்ணா, குழம்பு ஊற்ற மாட்டாங்களா? இந்த காரப்பொடி மாதிரி தேங்காய் துருவலையும் காரப்பொடியும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை அள்ளி போட்டு வெள்ளைச்சோறு. நீங்கள் நினச்சி பாருங்கள், 3 வேளையும் இதே உணவு, 3 வேளையும் இதே உணவு. 60 நாள் இருந்தாலும் இதே உணவு தான், 120 நாள் இருந்தாலும் இதே உணவு தான். 4 நாள் சாப்பிட முடியுமாண்ணா அந்த சாப்பாடை? வயிறு என்ன ஆகும்? நான் எங்கள் வீட்டுக்காரர் கடல்லேருந்து அங்கே இலங்கையிலேருந்து வந்த பிறகு 60 நாள் அவருக்கு வந்து மருத்துவ சிகிச்சை கொடுத்துருக்கேன். 60 நாள் சரியாக சாப்பிட முடியாது அவரால், சரியாக தூங்க முடியாது அவரால், அவ்வளவு நெருக்கடிகள். இந்த 60 நாளும் நாங்கள் பட்ட வேதனை இருக்கு பாருங்க. என் பிள்ளை காலையில் எந்திரிச்சோடனே அப்பா எங்கன்னு கேட்பேன்,
இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கு அதான் நிலைமை. நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்? கடலோடியா பிறந்ததே ஒரு குத்தமா? இந்த கடல் சமூகத்தில் இந்த தொல்குடி மக்களாக பிறந்தது ஒரு குத்தமான்னு கேட்குறோம். வேற என்ன நாங்கள் பாவம் பண்ணோம்? எங்களுடைய கச்சத்தீவை நீங்கள் தூக்கி கொடுத்துட்டு எங்கள் இடத்துக்கு நாங்கள் போகும்போது நீங்கள் அத்துமீறி இங்கே உள்ளே வருகிறீங்க. இந்த கோடு பார்டர் லைனை யார் போட்டது? யாரை கேட்டுட்டு போட்டீங்க? இந்திய அரசும் இலங்கை அரசும் வந்து உட்கார்ந்துக்கிட்டு பேசுவீங்களா எங்களுக்கான நிலத்தை நீங்கள் ஊறு போடுறதுக்கு? எங்களையே அதில் உள்பங்கீடாக நீங்கள் வைக்கல? அதிகாரத்துவம் நபராக நீங்கள் ஏன் வைக்கல? எங்களுக்கான பிரதிநிதித்துவத்துக்காகவாது எங்களை நீங்கள் உட்கார வச்சிருக்கணும்ல. யாரை கேட்டு எல்லைக்கோடு போட்டீங்க? இந்த எல்லைக்கோடு யாரால் வரையறுக்கப்பட்டது? அந்த அதிகாரிகளை கூட்டுவாங்க. நாங்கள் கேட்குறோம், எப்படி நீங்கள் எல்லைக்கோடு அப்படி போட முடியும்? இவ்வளோ பெரிய நாட்டுக்கு இவ்வளோ பெரிய எல்லை, இத்தனோண்டு நாட்டுக்கு இவ்வளோ பெரிய எல்லையான ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குல்ல. நான் கேட்குறேன், எனக்கு வந்து 25 வயசு ஆகுது, 50 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு உணவு சாப்பிடுவேன். 5 வயசு குழந்தை ஒரு உணவு சாப்பிடும். 5 வயசு குழந்தை கொடுக்குற உணவை எனக்கு கொடுத்துட்டு எனக்கு கொடுக்குற உணவை 5 வயசு குழந்தைக்கு கொடுத்தா இது உண்மையிலேயே சமூக நீதியா, சமநீதியான்னு கேட்குறேன். இல்லை, நாங்கள் அப்படி கூட கேட்க வரல. இரு நாடுகள் உட்காந்து பேசுங்க. இது மாதிரி அடிக்காதீங்க, கைது செய்யாதீங்க, அவமானப்படுத்தாதீங்க. எவ்வளோ கொடூரமான தண்டனைகள்லாம் நாங்கள் அனுபவிச்சது. ஒரு பெத்த தகப்பனை தன் மகனை புணர வச்சுருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நிர்வாணப்படுத்தி 2 பேரை நிற்க வச்சு கட்டிப்பிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. பச்சை மீனை திங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சூட்டு ஒரு அந்த நம்ம சைலன்சர் சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஒரு சுடக்கூடிய ஒரு அந்த இடத்துல போயிட்டு வெறுமனே உடையே இல்லாமல் கட்டி வச்சு வேக வச்சுருக்காங்க. இரும்பு ராடால பிறப்புறுப்பில் தாக்கியிருக்கிறாங்க. இந்த கொடுமையெல்லாம் நீங்கள் திரைப்படங்களை நீங்கள் பார்க்குறீங்களா? இதெல்லாம் நிஜ வாழ்க்கையை நாங்கள் அனுபவிச்சோம். ஒரு மனிதராக கூட நடத்தப்படல, ஒரு மானமுள்ள மனிதராக கூட நடத்தப்படலை. அப்போ இந்த வேதனையெல்லாம் நாங்கள் எங்கெங்க போய் சொல்கிறோம்? ஏன் இந்த அரசு எங்களை இவ்வளோ கேவலமாக பார்க்குது? அதனோட வலியும் வேதனை தான் இது. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.